Good day everybody. Discipline is a bridge between goals and achievements. I am Mayuri from Kingmakers IAS Academy. I welcome you all to the Beyond the Headlines session, which is an initiative for integrating prelims preparation with the news headlines. Okay, let's go into the session. Okay, the topics that we are going to see for today. The first topic is Praxis mission. Second is Undavalli caves. Black Sea, corporate mitra scheme. Pachycheles, ravichandrani and NSE Ahimsa index. Okay, let's see the first topic. First topic வந்து Praxis mission. So Praxis mission எதுக்கு நியூஸ்ல இருக்குன்னா, it is an initiative by NASA. So இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, they are using the bio-inspired robotic explorers. Bio-inspired ஏன் சொல்கிறாங்கன்னா, இது பார்க்குறப்போ இந்த animals resemble பண்ணுற மாதிரி இருக்கும். Suppose இந்த AI robot பார்த்தீங்கன்னா, it is resembling a spider. அதனால வந்து it is called as bio-inspired robotsன்னு சொல்கிறாங்க. இது பர்டிகுலராக வந்து இந்த மிஷின் எதுக்காகனா, நெப்டியூனோட ரிங்ஸ், சாட்டர்னோட ரிங்ஸில் இருந்து பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்சிஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிளானட்ரி ரிங்ஸ் அட்டானமஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இன்சிட்டு சாம்பிளிங். ஸோ இன்சிட்டு சாம்பிளிங் இஸ் நத்திங் பட் அந்த இடத்துலையே வந்து அது மேலே எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறப்போ இட் இஸ் கால்ட் அஸ் இன்சிட்டு சாம்பிளிங். ஓகேங்களா? ஸோ கான்செப்டுவலைஸ் பை நாசா as an ஏஐ எனேபிள்ட் ரோபோட்டிக் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பிளானட்ஸோட ரிங்ஸில் இருந்து பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டிசைன் டு கண்டக்ட் தி ஃபர்ஸ்ட் டைரக்ட் சாம்பிளிங் ஆஃப் தி பிளானட்ரி ரிங் பார்ட்டிகல்ஸ். ஸோ பொட்டென்ஷியல் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் இருக்கிற பிளானட்ஸ் தான் இங்கே டார்கெட் பண்ணுறாங்க. தட் இஸ் சாட்டர்ன். இட் ஹேஸ் அ டென்ஸ் ரிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ யுரேனஸ்க்கு வந்து டென்யூஸ் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க பிகாஸ் இட் ஹேஸ் தின் ரிங்ஸ். ஓகே, அண்ட் நெப்டியூனுக்குமே வந்து டென்யூஸ் ரிங்ஸ். ஸோ ரிங்டு சென்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சென்டார்ஸ்ன்றது வந்து so centaurs are small solar system bodies which are found between Jupiter and Neptune. Okay, so asteroids. Let me know in the comment section where the asteroid belt is and எந்த ரெண்டு planets நடுவில் வந்து asteroids பார்க்க முடியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்டார் வந்து these are small solar system bodies. இதோட ஆர்பிட் வந்து எங்கே இருக்குன்னா ஜூபிட்டர் அண்ட் நெப்டியூனுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சென்டார்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சரிக்ளோ அண்ட் ஷீரான். ஸோ தீஸ் ஆர் சம் சென்டார்ஸ் தட் ஆர் ஐடென்டிஃபைட். ஸோ இவங்களோட ரிங் சிஸ்டம் பற்றி படிக்கிறதுக்கும் இந்த ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீ டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ கொலிஷனை வந்து எப்படி அவாய்ட் பண்ண முடியும், பார்ட்டிகல்ஸை வந்து எப்படி ப்ரிசைஸாக அங்கே அந்த இடத்துலேருந்து கலெக்ட் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து இதிலேருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் பேராமீட்டர்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை படிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they are going to study about the particle size. அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் போரோசிட்டி. ஒரு ஸ்பாஞ்சுக்கு வந்து எம்டி ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, அதோட போரோசிட்டி பார்ப்பாங்க, அந்த பார்ட்டிகல்ஸோட போரோசிட்டி அண்ட் கம்போசிஷன். இது எல்லாமே வந்து இந்த பேராமீட்டர்ஸ் படியாக படிக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹவ் வில் இட் ஒர்க். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏஐ சிஸ்டம் ஃபஸ்ட் அந்த ரிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணும், ஒரு டார்கெட்டாக ரிங்கை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டச் அண்ட் கோ சாம்பிளிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பூம் மாதிரி இருக்கும். ஸோ பூம் இஸ் நத்திங் பட் ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். டைரெக்டாக போய் அந்த ரிங்கை காண்டாக்ட் பண்ணாமல் இந்த பூமை வச்சுட்டு டச் அண்ட் கோ சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ இதுலேயே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அது மேலே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆக்ட் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இட் மெயின்டைன்ஸ் அ சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த பூம்னால அந்த ஹேண்டில்னால ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சாம்பிள்ஸை வந்து மல்டிபிள் ரிங்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளேயே வந்து மினியேச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, we can directly observe the millimeter to centimeter size ring particles வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். and it also improves understanding of origin, evolution and structure of the rings. ஓகேங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் த பூம், அந்த ஹேண்டில் மாதிரி. ஸோ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாமல் இந்த ஹேண்டில் வழியாக அந்த பார்ட்டிகல்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ PYQ which is related to this. ஸோ Grease lightning 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது எதுக்கு ரிலேட்டட்னு கேட்குறாங்க. It is related to electric plane tested by NASA. Similarly, நம்மளுக்கு Praxis mission is related to what and கேட்குறப்போ we have to answer it is related to collecting particles from the rings of the planets. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ இட் இஸ் Undavalli caves. ஸோ Undavalli caves வந்து நியூஸில் இருக்குது. why it is in newsன்னு பார்க்குறப்போ தெலுங்கு மகோத்சவம் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெலுங்கு மகோத்சவம் ஒன்றும் இல்லை, தெலுங்கு லாங்குவேஜோட லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆர்ட்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடத்தியிருக்காங்க. and it was conducted in near the Undavalli caves. Okay, so Undavalli caves எங்கே இருக்குன்னா, it is in the Guntur district of Andhra Pradeshல இருக்கு, and it is located on a hill. ஓகேங்களா? it is overlooking the Krishna river. so Krishna river பக்கத்தில் இருக்குது இந்த Undavalli caves.
ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பில்ட் பிட்வீன் 4th to 5th century CE, ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் அசோசியேட்டட் வித் விஷ்ணு குண்டினா டைனஸ்டி. ஸோ இந்த பர்டிகுலர் டைனஸ்டியோட அசோசியேட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் அ ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏன்ஷியன்ட் ராக் கட் ஆர்கிடெக்சர். ஸோ ராக்ல இருந்து டைரெக்டாக அதை செதுக்குனதுனால இட் இஸ் ராக் கட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. Okay, so now we'll see the architectural features. So it is carved out of a single sandstone, okayங்களா. ஸோ அந்த பெரிய ஹில்ல இருந்து அதை carve பண்ணியிருக்காங்க. And it is 4-storied. அப்படின்னா 4 floors இருக்குன்னு அர்த்தம். And main cave represents an early example of Gupta period rock cut architecture. ஸோ இங்கே வந்து Gupta period rock architecture resemble பண்ணுதே தவிர குப்தாஸோட டைரெக்டாக அசோசியேட் ஆகலை. ஸோ குப்தாவோட ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சோ சிமிலராகவும் இந்த ஆர்கிடெக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ 3rd floorல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் லயன், அதுக்கப்புறம் வந்து எலிஃபெண்ட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் தி உண்டாவல்லி கேவ்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 floors இருக்குது இதில். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2nd floorல பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. அண்ட் 3rd floorல பார்த்தீங்கன்னா லயன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ மேஜர் அட்ராக்ஷன்ஸ் வந்து மேசிவ் ரிக்ளைனிங் விஷ்ணு ஸ்கல்ப்சர், ஓகேங்களா. ஸோ விஷ்ணு வந்து ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருப்பாங்க, அது இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் carved out of a single block of granite. ஸோ ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கிரானைட்ல இருந்து இந்த விஷ்ணுவோட ஸ்கல்ப்சர் வந்து ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் டெடிகேட்டட் டு த்ரிமூர்த்தி, தட் இஸ் சிவா, விஷ்ணு அண்ட் பிரம்மா. ஆல் 3 images are found over here. அதுக்கப்புறம் இட் இனிஷியலி டெவலப்ட் ஆஸ் அ புத்திஸ்ட் மொனாஸ்டரி. ஸோ புத்திஸ்ட் மொனாஸ்டரி அவங்களோட ரெஸ்டிங் பிளேசஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக ஜெயின் பீப்புள் கூட இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிந்து டெம்பிள்ஸ். ஸோ இது ஒரு டிரான்சிஷன் மாதிரி, ஃபஸ்ட்டு புத்திசமோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயினிசம், அதுக்கப்புறம் ஹிந்துவிசம் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டண்ட் இந்தியன் கேவ் சைட்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். எப்போயுமே வந்து நம்ம கேவ்ஸ் பற்றி படிக்கிறப்போ பக்கத்தில் ஏதாவது வாட்டர் பாடிஸ் இருக்கான்றதோ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உண்டாவல்லி கேவ்ஸ் வந்து இட் இஸ் நியர் தி கிருஷ்ணா ரிவர். சிமிலர்லி அஜந்தா கேவ்ஸ் வந்து வகோரா ரிவர். அண்ட் எலோரா கேவ்ஸ் இஸ் நியர் தி எலகங்கா ஸ்ட்ரீம். ஸோ லெட் மீ நோ in the comment section as to எலகங்கா is a tributary of which river, okay. ஸோ எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்து மும்பை ஹார்பரில் இருக்குது, இட்ஸ் an Arabian Sea, okay. So now this PYQ reference, இப்போ நம்ம உண்டவல்லி கேவ்ஸ் என்ன பார்த்தோம், இட் இஸ் நியர் தி இட்ஸ் ஓவர்லுக்கிங் தி கிருஷ்ணா ரிவர்னு பார்த்தோம். ஸோ சிமிலர்லி அ கொஷின், அஜந்தா கேவ்ஸ் வந்து it is in the gorge of Wagora river. So it is important to know as to which water bodies are present near that particular cave, okay. So next is Black Sea. So Black Sea வந்து நியூஸில் இருக்குது because 5 Indian seafarers வந்து அங்கே இறந்து போயிட்டாங்க because of a conflict between Russia and Ukraine, ஓகேங்களா. ஸோ MEA வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறப்போ அங்கே இருக்கிற சேலஞ்சஸ் எவாலுவேட் பண்ணிவிட்டு அங்கே ஜாப்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ அபவுட் த Black Sea. Black Sea வந்து ஒரு லார்ஜ் இன்லேண்ட் சீன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்லேண்ட் சீன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கவர்ட் பை லேண்ட், ஓகேங்களா. அதனால வந்து இன்லேண்ட் சீ சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் அட் தி சவுத் ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் யூரோப். யூரோப்போட சவுத் ஈஸ்டர்ன் பொசிஷனில் இருக்குது. வேறு யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டுமே மீட் பண்ணுற இடத்துல தான் நம்மளுக்கு Black Sea இருக்குது, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மார்ஜினல் சீஸ் ஆஃப் தி அட்லாண்டிக் ஓஷன். ஸோ ஏன் மார்ஜினல் சீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா ஓஷனோட பார்டர்ஸில் இருக்கிற சீயை வந்து என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் மார்ஜினல் சீன்னு சொல்லுவாங்க. And surface area is 436,000 square kilometers and it is an oval shaped water body, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி Black Sea. எப்பயுமே நம்ம ஒரு வாட்டர் பாடி படிக்கிறப்போ அதோட பவுண்ட்ரிஸ் பற்றி பார்க்கணும். ஸோ இது ஒரு நிமோனிக் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஜி. ஸோ யூ கேன் ரிலேட் இட் டு பட்டர், ஓகேங்களா. BUTRRG இல்லைனா டர்போவோட லிங்க் பண்ணுங்கள், தட் இஸ் TURRBG, ஓகேங்களா. ஸோ இங்கே டர்ப்ஜி நாங்கள் கொடுத்துருக்கேன். இட்ஸ் டர்க்கி, உக்ரைன், ரொமானியா, ரஷ்யா, பல்கேரியா அண்ட் ஜார்ஜியா, ஓகேங்களா. ஸோ மோல்டோவான்னு சொல்லி சில வாட்டி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இட் டஸ் நாட் ஷேர் அ பார்டர் வித் Black Sea, ஓகேங்களா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பார்க்குறப்போ மோல்டோவோ ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் ஷேரிங் அ பவுண்டரி வித் தி Black Sea, ஓகே. யூ கேன் ரிமெம்பர் திஸ் நிமானிக், தட் இஸ் டர்ப்ஜி ரிலேட்டட் டு டர்போ, ஓகேங்களா. ஸோ நோட்டபிள் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிமியன் பெனின்சுலா. ஸோ திஸ் இஸ் த பெனின்சுலா ஓவர் விச் உக்ரைன் அண்ட் ரஷ்யா ஆர் ஃபைட்டிங் கண்டினியூஸ்லி. ஸோ இந்த கிரிமியன் பெனின்சுலா வந்து இது நார்தன் எட்ஜில் வந்து இருக்குது Black Seaல. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ், தட் இஸ் செவஸ்டோபோல். செவஸ்டோபோல் இஸ் அ போர்ட் ஆஃப் ரஷ்யா, ஓகேங்களா. ஸோ சிம்ஃபரோபோல் வந்து இட் இஸ் அ போர்ட் ஆஃப் உக்ரைன். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸை பற்றி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே லோவர் சாலினிட்டி இருக்குது. ஸோ மெடிட்ரேனியன் சீயோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்காதனால இது வந்து இதோட சால்ட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. And Ukraine has the highest number of islands. So எந்த கண்ட்ரிக்கு வந்து highest number of islands Black Seaல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is Ukraine. One important island is Harel Hatch Island. Okay, so Harel Hatch Island தான் வந்து it is one of the biggest
No, it is the biggest island in the Black Sea. Okay, so strategic importance, it is an important route for energy pass பண்றதுக்கோ இல்லனா வந்து grains எல்லாம் வந்து பாஸ் ஆகுறதுக்கு அது இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரூட்டா இருக்கு. So that is why it is in news. Okay, and also it is home to Russia's Black Sea fleet. So Russia oda Black Sea fleet எங்க இருக்குன்னா Sevastopol. ஓகேங்களா, அது ஒரு port city and it is connected to global maritime trade through the Turkish trade systems. Let's see about the Turkish trade systems. We already saw in the previous session, strait enna onno illa, it is a narrow strip of water body which is connecting two bigger water bodies. Rendu periya water bodies connect பண்ற ஒரு narrow strip of water body தான் strait ன்னு சொல்றாங்க. Okay, so இது Black Sea இல்லையா. So Black Sea வந்து Sea of Marmara ஓட கனெக்ட் பண்றது வந்து Bosphorus Strait ன்னு சொல்லுவாங்க. and Sea of Marmara வந்து Aegean Sea ஓட கனெக்ட் பண்றது வந்து Dardanelles Strait ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, so இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். and there is one another strait over here. இது வந்து Sea of Azovையும் Black Seaயும் கனெக்ட் பண்ணுது. இது Kerch Strait ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர், யூ கேன் கோ த்ரூ இட். ஃபைனலி என்ன ஆகும்னா Aegean Sea will drain into Mediterranean Sea. Mediterranean Sea ஃபைனலாக வந்து it will go and join with Atlantic Ocean. Okay, so this is the sequence. ஸோ இங்கே வந்து இந்த Black Seaல நிறைய ரிவர்ஸும் ட்ரெயின் ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆர் ட்ரெயின் இன்டு த Black Sea ஆர் Danube ரிவர், நீஸ்டர் ரிவர், நேப்பர் ரிவர், இதெல்லாம். ஸோ இந்த ரிவர்ஸை மட்டும் நீங்கள் சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒன் சிமிலர் கொஷின் விச் இஸ் ரிலேட்டட் டு லேண்ட் பார்டர்ஸ். எப்போயுமே ஒரு கண்ட்ரி பற்றி படிக்கிறப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி அதிகமாக நியூஸில் இருக்குன்னா அதோட பார்டர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உக்ரைன் பார்டரிங் கண்ட்ரிஸ், பர்டிகுலர்லி 2023 when it was in peak, ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக் பீக்கில் இருந்தப்போ they asked this question. ஸோ இதில் வந்து வெறும் ஹங்கரி அண்ட் ரொமானியா மட்டும்தான் பார்டர் பண்ணுது, அதர்ஸ் ஆர் ராங். ஸோ பேசிக்லி யூ ஹேவ் டு நோ அபவுட் த பார்டரிங் கண்ட்ரிஸ் if a particular country is in news for so long. Okay. So next is corporate mitra scheme. So corporate mitra scheme யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா it is launched by Ministry of Corporate Affairs. இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு கம்ப்ளையன்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒபே பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ஈஸி ஆக்கிறதுக்கு தான் இந்த கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க பை Ministry of Corporate Affairs. Okay, so it's a flagship initiative of the Ministry of Corporate Affairs. It aims to empower the MSME, so that is micro, small and மீடியம் என்டர்பிரைசஸை வந்து எம்பவர் பண்ணுறாங்க. எது மூலியமாக எம்பவர் பண்ணுறாங்கன்னா பேரா ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹூ ஆர் பேரா ப்ரொஃபஷனல்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாமே இருக்கும், பட் தே ஆர் நாட் ஹேவிங் ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் இருக்காங்க இல்லையா, தே ஆர் குவாலிஃபைட் டு கண்டக்ட் சர்ஜரி அண்ட் எவ்ரி திங். பட் பேரா மெடிக்கல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே இருக்கும், பட் தே ஆர் நாட் கன்சிடர்ட் டாக்டர்ஸ். ஸோ சிமிலர் டு தட் இவங்க ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை, பட் பேரா ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் பேரா ப்ரொஃபஷனல்ஸ். So they are specialized training and skills in a particular field, but is not a fully licensed or formally qualified professionals சொல்றாங்க. Okay, so இவங்க வந்து professionals பார்த்தீங்கன்னா high cost charge பண்ணுவாங்க, but para professionals வந்து கொஞ்சம் the cost of labor is less, so that is why they are important. So they focus on improving the compliance, governance and business efficiency. So key objective பார்த்தீங்கன்னா MSCs வந்து innovation and growth மேலே focus பண்ணுறப்போ இந்த para professionals with the regulatory compliance இதெல்லாம் பார்த்துப்பாங்க. And it focuses on Tier 2 and Tier 3 cities. So Tier 2 and Tier 3 cities என்னன்னா இப்போ தான் அந்த சிட்டிஸ் வளர்றாங்கன்னு பார்க்குறப்போ they are called as Tier 2 and Tier 3 cities. Tier 1 cities-னா metropolitan cities like சென்னை, டெல்லி, கொல்கத்தா இதெல்லாமே. Tier 2 cities பார்க்குறப்போ இப்போ தான் டெவலப்மெண்ட் நல்லா அங்கே நடந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் we have கோயம்புத்தூர், விசாகப்பட்டினம், இதெல்லாமே வந்து Tier 2 cities. ஓகேங்களா, ஸோ சர்வீசஸ் வந்து யூஸ்வலாக இந்த கார்ப்பரேட் மித்ராஸ் என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுப்பாங்கன்னா they will help with GST related support, accounting servicesல சப்போர்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் secretarial services and regulatory compliance assistance இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. and implementing institutions are ICAI, ICSI, ICMA and IICA. okay, so these are all related to இந்த accounting அந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இருக்குது which is ஸ்வயம் ப்ளஸ் போர்ட்டல். ஸோ இந்த ஸ்வயம் ப்ளஸ் போர்ட்டல்லையே யூ கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த போர்ட்டல்லையே நடக்குது. ஓகே, ஸோ பட் திஸ் ஸ்வயம் போர்ட்டல் இஸ் அண்டர் Ministry of Education. There is also one another portal Swayam Prabha. Let me know in the comment section what it is related to. Okay. ஸோ இந்த பர்டிகுலர் கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, இல்லைனா ஃபைனல் இயரில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் வந்து 6 months வந்து அகாடமிக் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்னொரு 6 months வந்து
it is an on the job training. So like stipend program அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ICA அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து internship opportunities கொடுப்பாங்க. And they'll also give us a stipend. And the stipend கொடுத்த அப்புறம் if the person is found to be better performing, best performer இருக்கப்போ they'll give the certificates as well. Okay. So this is basically the eligibility criteria, training structure and on the job training நடக்கும் ஓகேங்களா. So one scheme, so usually schemes பற்றி எப்படி question கேட்பாங்கன்னா it is related to what ன்னு கேட்பாங்க. So உதய் scheme is related to discoms. So discoms வந்து ரொம்ப financial burden இருக்கிறப்போ government support பண்ணாங்க உதய் schemes-னால. So that is how they ask the question. Schemes வந்து எந்த ministry implement பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். And also அந்த scheme is related to what-ன்றதை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. Next is Pachycheles ravichandrani. ஸோ ஒரு புது ஸ்பீஷிஸ் ஆஃப் போர்சலின் கிராபை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அகட்டி ஐலண்ட்ஸ் இன் லக்ஷத்வீப். அதனால இது நியூஸில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா போர்சலைன். ஸோ போர்சலைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பிளேட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உடையிற பிளேட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, போர்சலைன் பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதோட பாடி வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ போர்சலைன் மாதிரி இருக்கனால போர்சலைன் கிராப் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் அகட்டி ஐலண்ட் இன் லக்ஷத்வீப். ஸோ லக்ஷத்வீப்பில் வந்து இங்கே அகட்டி ஐலண்ட் இருக்குது. ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் as to how many islands will are in Lakshadweep. Okay. So discovery எங்கே பண்ணியிருக்காங்கன்னா அகட்டி ஐலண்ட் லக்ஷத்வீப். And it is named in the honor of Dr. M. Ravichandran, who is the Secretary of Ministry of Earth Sciences. ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி கோரல்ஸ் இருக்கு இல்லையா, கோரலின் ஆல்கேயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த கிராப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கோரல்ஸ் வந்து பேசிக்காக இட் இஸ் a symbiotic relationship between the polyps and the algae. Okay. அதுக்கப்புறம் இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஷாலோ ரீஃப் ஹேபிட்டட்ஸ் அட் டெப்ஸ் லெஸ் தென் 1 மீட்டர். ஸோ ஷாலோன்னா தண்ணியோட டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்து வந்து ஷாலோ வாட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த கிராப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இட் ரிசம்பிள்ஸ் த ட்ரூ கிராப்ஸ். ஆனால் ரொம்ப க்ளோஸாக எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா இந்த லாப்ஸ்டர்ஸோட ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து இந்த போர்சலின் கிராப்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இட் இஸ் வெரி ஃப்ரெஜைல் இன் நேச்சர். உடையிற மாதிரி இருக்கும் அதோட skeleton. That's why it is called as porcelain. It has the ability to shed limbs to escape predators. நம்மளுக்கு தெரியும் lizards வந்து அதோட ஸ்கின்னை ஷெட் பண்ணும், டெய்லை வந்து ஷெட் பண்ணும் இல்லையா எஸ்கேப் ஆகுறதுக்கு. சிமிலராக வந்து கிராப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லெக்ஸை வந்து ஷெட் பண்ணிடுவாங்க. ஆக்டோபஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க லெக்கை வந்து ஷெட் பண்ணிடுவாங்க, அப்புறம் அது வளரும் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் as the ability to shed the limbs to escape the predators. Appearance பார்த்தீங்கன்னா டார்க் கார்மைன் ரெட் ஷெல். ஸோ கார்மைன் வந்து இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கலர். ஓகே. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், இது ஒயிட் பிளாட்ச்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட லெக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சீட்டே, அந்த ஹேரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது சீட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் வாக்கிங் லெக்ஸ் மார்க்ட் வித் ஹாரிசான்டல் கார்மைன் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் இந்த லெக்ஸ் மேலெல்லாம் வந்து இந்த ரெட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்சர்க்குலர், இந்த ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து சப்சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஹேரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் இதோட ஃபிங்கர்ஸ் நடுவில் கேப் இருக்கும். யூஸ்வலாக கிராபுக்கு வந்து அந்த கேப் இருக்காது, பட் இந்த கிராபுக்கு வந்து பர்டிகுலராக 2 ஃபிங்கர்ஸ் நடுவில் கேப் இருக்கும். இட்ஸ் அ யூனிக் ஃபீச்சர். அது கிரிப்பிங் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பிளண்ட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, பிளண்ட்டாக இருக்கும், ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஒன் ரிலேட்டட் PYQ. ஸோ கூட்டி தரந்துலான்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் காட்ஸில் ஒரு ஸ்பைடரை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு கொஷின். ஸோ இட் இஸ் அ க்ரஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ க்ரஸ்டேஷியன்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இது ஸ்பைடர். ஸோ ஸ்பைடர் வந்து க்ரஸ்டேஷன் இல்லை. ஸோ பேசிக்காக அது எந்த ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஹேபிட்டட். ஸோ ஹேபிட்டட் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இதுன்னு பார்த்தோம், லக்ஷதீப் ஐலண்டில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. சிமிலராக இதுக்கு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். அண்ட் இட்ஸ் அன் ஆர்போரியல் ஸ்பீஷீஸ். ஸோ மரத்து மேலே வாழும்னு சொல்கிறது ஆர்போரியல் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இஸ் நாட் அ க்ரஸ்டேஷியன், இட் இஸ் அ ஸ்பைடர் ஸ்பீஷீஸ் ஓகேங்களா. ஸோ யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்போ அந்த ஸ்பீஷீஸ் வந்து க்ரஸ்டேஷனா இல்லை வந்து ஸ்பைடர் அரக்னிடா அந்த மாதிரி பார்க்கணும். அண்ட் அதோட ஹேபிட்டட் பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து அது எந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ், ஸோ நடக்கிற ஸ்பீஷீஸாக இல்லைனா ஆர்போரியல் ஸ்பீஷீஸாக அப்படி பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபைனல் டாபிக் வந்து NSE Ahimsa இண்டெக்ஸ். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அஹிம்சா இண்டெக்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனிஸ்லாம் வந்து அனிமல் க்ரூவல்ட்டியில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து இதோட பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ சிக்னல்ஸ் ஃப்ரம் NSE's நியூ அஹிம்சா இண்டெக்ஸ் when love for animals meets the investments. Okay. About the Ahimsa index, it will be tracking the performance of the Nifty 500 universe ன்னு சொல்கிறாங்க. ஸோ Nifty 500 universe-னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் a group of 500 institutions or companies. அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக தான் Nifty 500 universe இருக்குது.
இந்த நிஃப்டி 500ல வந்து எந்த கம்பெனிஸ் வந்து அனிமல் க்ரூவல்ட்டியில் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்களோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் we have the NSE Ahimsa index. ஓகேங்களா? It provides investors an opportunity to invest in companies that avoid activities harmful to animals. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வெளியில் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா they will test on animals இல்லையா? இந்த மாதிரி அனிமல்ஸோட டெஸ்டிங் பண்ணாமல் இந்த க்ரூவல்ட்டி இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற கம்பெனிஸ் தான் NSE Ahimsa இண்டெக்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இட் presents a shift from conventional ESG investing. ஸோ ESG investingனா environmental social governance, அது நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு, and also to value based investing rooted in Indian philosophical tradition. ஸோ அஹிம்சான்றது இந்தியன் philosophical traditionன்றதுனால அதில் வந்து ரூட் ஆகியிருக்கு இந்த NSE Ahimsa index. It is developed by NSE indices, that is National Stock Exchange indices, and Ahimsa Gain Foundation சொல்லிட்டு ஒரு NGO, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த NSE இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அஹிம்சா இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக வந்து கம்பெனிஸை பிரிப்பாங்க. வி ஹேவ் தி க்ரீன் பேண்ட். க்ரீன் பேண்டில் வந்து அனிமல் க்ரூவல்ட்டியில் இன்வால்வே ஆகாத கம்பெனிஸ் வந்து க்ரீன் பேண்டில் இருப்பாங்க. ஆரஞ்ச் பேண்ட் வந்து பார்ஷியல் கம்ப்ளையன்ஸ், ஓரளவுக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் இருக்கும், ஸோ ஃபாலோ பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த ரெட் பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அனிமல் க்ரூவல்ட்டியில் இன்வால்வ் ஆகியிருக்கிற கம்பெனிஸ் தான் ரெட் பேண்டில் வருவாங்க. இவங்க வந்து அந்த NSE இண்டெக்ஸில் வரமாட்டாங்க. only green band companies are included in the index. யார் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இண்டெக்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸை வந்து யூஸ்வலாக இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா ஐடி செக்டர், ஆட்டோமொபைல்ஸ், ரியல் எஸ்டேட், ஹெல்த் கேர், இவங்கெல்லாம் வந்து அனிமல் க்ரூவல்ட்டியில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அந்த டேப்லெட்டோட எஃபிஷியன்சி பார்க்குறதுக்காக முன்னாடியே வந்து அந்த அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க, அதனால் இன்க்ளூடடாக இருக்க மாட்டாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் மேஜர் NBFCs இவங்க ஏன் இன்க்ளூட் ஆகலைன்னா, இந்த பேங்க்ஸ் அண்ட் NBFCs வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ லோன்ஸ் கொடுக்குறது ஒரு வேளை அனிமல் க்ரூவல்ட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற கம்பெனிஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து இதில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ஸ் தான் அவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் டெய்ரி, மீட் அண்ட் போல்ட்ரி இவங்க எல்லாருமே வந்து அனிமல் க்ரூவல்ட்டி ப்ராக்டிஸில் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை நாட் இன்க்ளூடட். ஸோ ஃபேஷன் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வை they are not included. Excluded they are not included. Okay, so next is why it matters. It screens the companies on ethical treatment of animals rather than only environmental and governance metrics. ஸோ environmental angle and governance angle மட்டும் பார்க்காம இப்போ எத்திக்கலாக அனிமல்ஸை வந்து க்ரூவல்ட்டிலேருந்து தடுக்கிறதுக்காக இந்த NSE இண்டெக்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இஸ் நத்திங் பட் இண்டிஜினஸ் எத்திக்கல் கான்செப்ட்ஸ், தட் இஸ் அஹிம்சா. ஸோ ESGனா என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் என்வரன்மெண்டல், சோஷியல், கவர்னன்ஸ் ஃபேக்டர்ஸ், இந்த 3 ஃபேக்டர்ஸ். ஸோ என்வரன்மெண்டல்னா பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும் அந்த கம்பெனி, அண்ட் சோஷியல்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்கணும், அதிகமான கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அண்ட் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ESG. ஓகேங்களா? நம்மளுக்கு அஹிம்சா இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பேஸ்ட் அப்பான் அனிமல் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ். ஓகே, இது ஒரு குளோபல் ஃப்ரேம் ஒர்க், பட் தென் திஸ் ஒன் இஸ் ரூட்டட் இன் இந்தியன் ஃபிலாசபிக்கல் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ஸ். இது வந்து கார்பன் எமிஷன், லேபர் ப்ராக்டிசஸ், கவர்னன்ஸ்க்கு ரிலேட்டடானது, பட் தென் திஸ் இஸ் ரிலேட்டட் டு எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். இதுதான் வந்து இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் பர்டிகுலர் டு இந்தியா, ஆனால் இது வந்து ஒரு குளோபல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ NSE பற்றி பார்க்கலாம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1992. இட்ஸ் ட்ரேடிங் கமென்ஸ் இன் 1994. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அண்ட் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் தி SEBI, தட் இஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ லீகல் ஃப்ரேம் ஒர்க், இந்த பர்டிகுலர் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் வந்து நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கவர் ஆகுது. செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட், SEBI ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பெனியோட இன்கார்பரேஷனுக்காக, டெபாசிட்ரிஸ் வந்து நம்ம NDSL, CDSL எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது வந்து டெபாசிட்ரிஸ் ஆக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் ஹேஸ் அ வாஸ்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க். So one PYQ which is related to that, the Reserve Bank of India வந்து it mandates all listed companies in India to submit business responsibility and sustainability ன்னு சொல்கிறாங்க. So it is something related to stock market. So it is not RBI, it is the SEBI. Okay, and similarly India வந்து makes disclosures in the report that are largely non-financial in nature. Yes, in the environmental sustainability na something which is related to environmental, yeah, it is non-financial. So that statement is correct. எப்பவுமே ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்னா அதோட ஸ்கோப் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ NSE Ahimsa index is related to animal cruelty-ன்றது நம்மளுக்கு தெரியணும். Okay, so these are some practice questions. So recently in the news, Praxis is associated with what? So Praxis is associated with the planetary ring exploration and in situ sampling mission. Okay, so it is conducted by NASA.
Next one, the Undavalli caves are situated overlooking which of the following rivers in Ketrukanga? It is the Krishna river. Okay. Next one, consider the following countries. How many of the above mentioned countries border the Black Sea? நம்ம வந்து அதில் பார்த்து ஒரு நிமோனிக் என்ன TURRBG பார்த்தோம். ஸோ T for Turkey and U for Ukraine, R for Romania, R for Russia, Georgia and Bulgaria வந்து border பண்ணோம். Moldova அப்போவே பார்த்தோம், it is wrong ன்னு சொல்லிட்டு, therefore only 5 border the Black Sea. Okay. And next is corporate mitra scheme. So it aims to support the MSME through trained para-professionals known as corporate mitras. That is correct. The scheme primarily focused on Tier 2 and Tier 3 cities in Pato, not the metropolitan cities but Tier 2 and Tier 3. So that is also correct. Scheme is implemented by the Ministry of MSME Kuduthirukanga. It is Ministry of Corporate Affairs. So basically 1 and 2 are correct. Okay. So with reference to Pachycheles ravichandrani, it is a new species of porcelain crab found in the shallow coral reefs of Lakshadweep. This is correct. This is Agatti Island la irukku sollirukanga. And இது எங்கே இருக்கும்னா coral and algae covered rock boulders. That is also correct. The species has been named in honor of Dr. M. Ravichandran for his contributions to India's deep ocean mission. So that is also correct. He is a secretary of Ministry of Earth Sciences. So basically all the 3 statements are correct. So next is NSE Ahimsa index, recently seen in the news. Consider the following statements. So Nifty 500 index tracks companies whose business practices align with principles of Ahimsa and animal welfare. That is correct. Okay. An index was developed jointly by NSE indices and Ahimsa Gayan solite or NGO. That is also correct. And only companies classified under the green band of the Ahimsa investment movement framework are included in the index. So இது வந்து ஒரு 3 பேண்ட்ஸை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அனிமல் க்ரூவல்ட்டி ப்ராக்டிசஸில் இருக்க மாட்டாங்க. ஆரஞ்ச் பேண்ட் வந்து பார்ஷியலாக வந்து கம்ப்ளை பண்ணுவாங்க. ஃபைனலாக ரெட் பேண்ட் வந்து அவங்க வந்து கம்ப்ளையே பண்ண மாட்டாங்க. ஸோ அனிமல் க்ரூவல்ட்டி ப்ராக்டிசஸில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் கவர் பண்ணுறது வந்து இந்த இண்டெக்ஸ் கவர் பண்ணுறது ஒன்லி த க்ரீன் பேண்ட். ஸோ ஆல் தி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். So these are the topics for today, and there is also another index which is called as the Sattvic index. Let me know who releases it in the comment section. Okay, that's it for today. Thank you for watching. If you like the content, please like, share and subscribe. Thank you.